யஷ்வந்த் சர்மா, அதாவது நீதிபதி, கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வச்சுருந்தாரு. அது தீப்பிடிச்சி எரிஞ்சது. அப்போ தானே அது வெளியில் வந்தது. பணம் ஒரு நீதிபதி 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற நீதிபதிக்கு கோடிக்கணக்கில் வீட்டில் எப்படி பணம் வந்தது, அது லஞ்சம் வாங்கிய பணமா, இதெல்லாம் விசாரித்தாங்க உச்ச நீதிமன்றம். அது லஞ்சம் வாங்கிய பணம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. அப்படியே அமைக்கிட்டாங்க. என்னென்னு கேட்டால், நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாட்டு மக்கள் எல்லோரும் கொதிப்பானாங்க. ஊருக்கு பூரா உபதேசம் பண்ணுறாங்களே, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, அப்படிப்பட்ட நீதிபதிகள் தப்பு செஞ்சால் மட்டும், லஞ்சம் வாங்கினா மட்டும் அவர்களுக்கு தண்டனை இல்லையா? இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா? இந்த கேள்வி மக்கள் மனசில் வந்தது. அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மோடி அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. செய்தி வந்துருக்கு. எதுக்கு பார்லிமெண்ட்டில் கூட்டுறாங்கன்னா, யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் இம்பீச்மெண்ட்டுன்னு இருக்குது. இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை தப்பு செய்கிற பட்சத்தில் பார்லிமெண்ட்டு கூடி அவர்களே நீதிபதிகள்னால் நீதியை காக்க வேண்டியவர்களே இப்படி பண்ணுறாங்களே, அதனால் இம்பீச்மெண்ட். யஷ்வந்த் சர்மா கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வைத்து பணம் எரிந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிபதி மேல் பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. மோடி அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம்.